பத்தியம்மா அழகா கொண்டு வந்து எவ்வளவு அழகா எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். இங்க ராணி இன்னைக்குதான் அப்படி இருக்கா, அது எவ்வளவு நேரத்துக்கு இப்படி இருக்கான்னு தெரியல. அவங்க அம்மையை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான் பாத்துக்க. பாத்ரூம் போனாலே அப்படிதான் கத்துவான் கிடந்து. இன்னைக்கு என்னமோ அமைதியா கிடக்க, ஆளுகளை எல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் கம்முன்னு இருக்கான் போல. இப்படி இருந்துட்டாதான் பிரச்சனை இல்லையே, எங்கிட்டனாலும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் செய்யலாமே. அவளை அசைய கூட விட மாட்டான்ட்டி. அப்படியே பிள்ளைல வச்சிருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க, ஒரு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படித்தானே இருக்கா அவங்க அம்மாக்காரி. கடவுளே, இப்படியே சீக்கிரம் எனக்கு இந்த மாதிரி பேரனெல்லாம் கொஞ்சம் பாக்கியத்தை கொடுத்துருங்க. என் பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடணும். எங்க சுத்தி அங்க சுத்தி ருக்கமா அங்கனதான் வந்து நிக்காம என்ன ருக்கமா பொண்ணை சீக்கிரம் பாத்துருவோம். பாருங்கட்டி, அதைத்தானே சொல்லிட்டு அடக்கேன். ட்ரெஸ்லாம் அடையப்ப சூப்பரா இருக்குல்ல. ஏன் அப்பா வாங்கினது வசந்தி போடாமே வச்சிருந்தா, பத்தாம கிடந்துச்சு. இப்ப கொஞ்சம் பெருசாயிட்டாம்ல, அதான் போட்டுட்டு அலையுதாவ. அவி 2 பேருக்கு வேற என்ன வேலை? அவி அம்மா தான் இந்த மாசம் ஒரு மாசம் முடியும் போதெல்லாம் ஒரு கேக்க வாங்கிட்டு வெட்டிக்கிட்டு போட்டா போட்டுக்கிட்டு இதே தான் வேலை பார்த்துக்க அந்த பிள்ளைக்கு. அந்த பையனை போட்டு விதவிதமா ட்ரெஸ் போட, ஷூ மாட்ட, பொட்டு வைக்க, போட்டா எடுக்க, இதே தான் அவக்கு வேலை. இப்ப உள்ள பிள்ளைலாம் ரொம்ப ட்ரெண்டுக்கா, நிறைய மாறிட்டு. நம்ம காலம் போலயே நம்ம காலில எல்லாம் செல்லு கூட கிடையாது. இப்ப வீட்டுக்கு வீடு 10 போன் இருக்கு. 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கும்ல போன் இருக்கு. அதெல்லாம் போட்டோ எடுக்கலாம் இப்ப நிறைய மாறிட்டு. நம்ம காலத்துல எல்லாம் என் பிள்ளை பிறந்தப்பெல்லாம் போட்டோவே பிடிக்க கூடாதுன்னு எங்க அம்மா எல்லாம் ஏசுவா. நான் ஆசைக்கு போய் ஸ்டுடியோல 2 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து வீட்டுல மாட்டி வச்சேன். இப்பெல்லாம் அப்படியா 2 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டோ எடுக்காவ, எல்லாம் மாறிட்டு. அதான் இருக்கவே மாட்டான் ஒரு ஆள்கிட்ட. ஏன்ட்டு எல்லாம் சுத்தமாவே வர மாட்டான் பாத்துக்காவ. அப்பாட்ட கூட கொஞ்ச நேரம் இருப்பான். ஏன்ட்டெல்லாம் வாரதே கிடையாது. அவ அம்மையே தான் ஒட்டிட்டு நீ பண்ணிக்கதோ அமைதியா இருக்கா. சாப்பிட்டு வரைய மாதிரி இப்படி இருந்தான்னா போதுமே, பிள்ளைகள் சாப்பிட்டனாலும் வரும். ஆனும் எந்திரிச்சிட்டான்னா மாப்பிள்ளையே எந்திரிச்சுறாரு. ஒரு ஒத்தையில இருந்து சாப்பிடறதுக்கு கூச்சப்படுவாரு. பரவாயில்லையாட்டி, அந்த பிள்ளை வந்துட்டா நான் கூட சாப்பிட வரக்கு கூச்சப்படுவானா என்னமோ ஏதுன்னு நினைச்சேன். வீட்டுக்கு எதுவும் சாப்பாடு கொடுத்துட்ருவான்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க வந்துட்டான். அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாவீங்க. எல்லாத்தையும் நல்லா பேசணும், எல்லார் இடத்துக்கும் வரணும்னா ஆசை இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு வேலை கொஞ்சம் கூடுதல்லக்கா. வேற பார்க்கறதுக்கு ஆளு கிடையாது பத்தியில, ஒத்தையில தானே ஓடிட்டு கிடக்காவ. அதான் நேரம் இல்லாம அப்படி இருக்காவ. ஐயோ, அம்மா எதுவும் போன் பட்டாளா? அக்கா, அதெல்லாம் எந்த இதுவும் பேச்சும் இல்ல, வார்த்தையும் இல்ல. பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்டு போல. நம்ம அன்னைக்கு பார்த்ததோட சரி. நீங்க பத்தியில நீங்க எங்கக்கா பத்தியாவில? ஐயோ, நானே உளறிட்டுனே. ராணி, சும்மா அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தோமா, அந்த கோயிலுக்கு அந்த பொம்பளை வந்துருந்துச்சு. பார்த்தோம். அந்த பொம்பளை பார்த்தோன்னே நானும் ருக்கமா அன்னைக்கு கோயிலுக்கு போனோம்ல, அன்னைக்கு பார்த்தேன். அதோட நாங்க வேற பாதையில வந்துட்டோம், அந்த பொம்பளை வேற பாதையில போயிட்டு அப்படியே வந்துட்டோம். ராணி, நாங்க போய் பேசோம்லாம் இல்ல, எங்களை பார்க்கவே இல்லை அந்த பொம்பளை. அப்படியேக்கா பார்த்து எடுத்து பேசிருக்கலாம்லக்கா. அப்படியே நம்ம ஒதுங்கி போக போக என்ன ஆகுறது? நீங்களாவது போய் பார்த்து எடுத்து பேசிருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாவது அவிகளுக்கு கோவமாவது குறையும்ல. நீங்களும் இப்படி வந்துட்டு அவிகளும் அப்படி போயிட்டு இருந்தா என்னைக்குதான் பேசி எப்படி சரியாகிறது? சொந்த பந்தங்கள்லாம் வேணும்க்கா. பிள்ளை எங்கே வேணா இருந்துட்டு போகுது, நாளைக்கு எல்லாரும் நம்மளுக்கு வேணும்ல. கடைசியில நம்மளதான் குத்தம் சொல்லுவாவ. ஏதாவது தாய்காரி பிரிச்சு கொண்டு வச்சுட்டான்னு நம்மளதான் சொல்லுவாவ. நம்மளாவது போய் பேசியிருக்கணும். பேசுனதுக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னா எங்களுக்கு நல்லா தெரியுமே. என் பிள்ளை திரும்பி வந்ததெல்லாம் அவளுக்குலாம் தெரியணும். என்னையெல்லாம் என்ன கேள்வி கேட்டா, நான் செய்த பாவத்துக்கு தான் என் பிள்ளை உயிரோடு இல்லாமல் போயிட்டான்லாம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்துனா அவளுக்குலாம் தெரியணும். என் பிள்ளை நல்லா இருக்கான், என் பிள்ளை என்கிட்ட திரும்பி வந்துட்டான்னு அவளுக்குலாம் தெரியணும். என்ன இருக்குமா யோசிக்கிறிய? ஒன்றும் இல்லை ராணி, சும்மாதான். எம்மா எம்மா, ஏன்டி ஜோனி? எம்மா, நம்ம சங்கர் மாமா இருக்கால, அவியலும் அம்மாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காவமா. வாமா, ஒன்னதான் கேட்டாவ. சங்கர் மாமாவா? அந்த பிள்ளையா எதுக்கு இங்க வந்திருக்கான்னு தெரியல. நம்மள எதுக்கு தேடி வரப்போறாவ? நம்மளதான் ஆகாதுல அவியலுக்கு. அவி எதுக்கிட்டி நம்மள தேடி வந்திருக்காவ தெரியலம்மா. ஒன்னு கூப்பிட்டாவ, வா திருப்பி வாட்டி வாரேன். எதுக்கு ஒன்னு தேடி வந்திருக்காவன்னு தெரியல ராணி. அதான் ருக்கமா, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கி. அவியெல்லாம் என்கிட்ட என்ன ஏதுன்னு இது வரைக்கும் பேசினதே இல்லை. வருவாவ, பாசமா இருப்பாவ, அதோட சரி. அவி அம்மாவையும் மகளையும் மீறி இவி எதுவும் செய்ய முடியாத பத்தியில அந்த பிள்ளை எங்கேயும் நின்று கூட என்கிட்ட பேச மாட்டான். இன்னைக்கு எதுக்கு தேடி வந்திருக்காவ? எதுவும் எங்க மாமியாருக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையோ? அது சொல்லக்கில வந்திருப்பாவளோ என்னன்னு தெரியலையே. சரி ருக்கமா, நான் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். நீங்க எல்லாம் அள்ளி போடுங்கன்னா பாத்திரத்தை ஒத்தையிலாம் கழுவ வேண்டாம், நானும் வந்தேனே. நீ போய் பாரு ராணி, நாங்க இத்தனை பொம்பளையில இருக்கோம், கழுவ மாட்டோமா? போட்டி போய் பாரு என்ன ஏதுன்னு. வந்த வீடு தேடி வந்திருக்கா பத்தியா, வாங்கன்னு கூப்பிட்டு எதுவும் காப்பி தான் வச்சு கொடு. நாங்க இவ்வளோ பேருக்கும் கழிக்க மாட்டோமா? போயிட்டு வா. சரிக்கா, என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். எதுக்கு வந்திருப்பாவளா இருக்குன்னு தெரிய மாட்டேங்க. கிளவி நேரத்துல இருந்து ஊர்ல ஆளை காணமா. ராணியோட மாமியா அங்க எதுவும் பேருக்கு என்னன்னு தெரியல முனியம்மாமா. அங்க போய் எது சொல்லிச்சா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க. நீ ராணி வந்தாலும் தெரியும் என்ன சொன்னாவே ஏது சொன்னாவன்னு. எம்மா வாங்கம்மா. ஐயா வாங்கயா, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிய?
இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சாக்கும். ஏக்கா நல்லா இருக்கேன். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இப்போ ஞாபகம்ல எப்பவுமே ஞாபகம் இருக்கதான் செய்யுது. எங்க உடம்புக்கு முடியலையா எங்கேயுமே போறது இல்லம்மா. கோவிலுக்கெல்லாம் போய் கூட ரொம்ப நாள் ஆயிட்டு. இன்னும் நேர்ல பார்க்கலாம் தான் வந்தோம். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ளை என்ன செய்தாவ? தம்பி நல்லா வேலைக்கெல்லாம் போறாவளா? இப்ப எப்படி இருக்கிய? நல்லா இருக்கலாம் மக்களே? பிள்ளைகளுமா மூத்தவ எவ்வளவு எத்தனா படிக்கா? இளையது எத்தனாவதுல படிக்கா? நல்லா இருக்காளுவலா? மூத்தவ காலேஜ் போறாமா. 12 முடிஞ்சிட்டல. இந்த வருஷம் தான் கொண்டு காலேஜ் சேர்க்கணும். இந்த ஜூலை மாசம் கடைசியில தான் கொண்டு சேர்க்க சொல்லியிருக்காவ. அதனால இப்ப வீட்டுல தான் நிக்கா. இளையவ இப்ப 11வது படிக்கா. நீ ஒரு வருஷம் கூட இருக்கு ஸ்கூலு. அப்படியாம்மா? படிப்பெல்லாம் எப்படி? 2 பிள்ளைகள் நல்லா படிக்கலுவலா? மூத்தவ 12ஆப்ல என்ன மார்க் எடுத்தா? பரவாயில்லம்மா. மோசம்னு சொல்றதுக்கு இல்ல. 480 மார்க் வாங்கின 600க்கு. பரவாயில்ல. நான் எங்களை பொறுத்த அளவுக்கு அது போதுமா. பிள்ளைகளை போட்டு ரொம்ப புளிஞ்செடுக்கலாம் முடியாது பத்திலாம். இளவலும் பரவாயில்ல, நல்லா தான் படிச்சா. 10ஆவதுல 368 மார்க் என்னமோ படிச்சிருக்கா. போதுமா. பிள்ளைகள் ஏதோ ஒண்ணு நம்மளெல்லாம் படிக்க வைக்க ஆள் இல்ல. பிள்ளைகள் ஏதோ சொந்த காலில் நின்றுட்டா போதுமே. அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டாலே போதும். ரொம்பலாம் மார்க் எடுக்கணும் அப்படிலாம் அந்த பிள்ளைகளை போட்டு நாங்க தொந்தரவுலாம் பண்றது இல்லம்மா. சரி சரி ராணி, நல்லா இருக்கியல்ல? அதெல்லாம் நல்லா இருக்கும்மா. எந்த கஷ்டம் இல்லை. இப்ப நல்லா இருக்கும். வேலை அதே கம்பெனில தான் வேலைக்கு போறானோ? ஆமாம்மா, அங்கேயே தான் வேலைக்கு போயிட்டு இருக்காவ. யார் இது? எங்க வீடெல்லாம் கண்ணு தெரிஞ்சிருக்கு போல. புதுசா யாரோ வந்திருக்கிய? வேலு, ஏன் அப்படி சொல்லியே? மாப்பிள வா மாப்பிள. எத்தனை நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு நாள் எங்க வீடெல்லாம் உங்களுக்கு கண்ணே தெரியல, அதான் கேட்டேன். ஏன் அப்படி சொல்லுதே? எல்லா நாளும் உங்க நினைப்பு தான். மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நல்லாவே இருக்கோம். நாங்க இத்தனை வருஷமா நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு திரும்பி பார்த்து என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷமா நான் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் குடும்பத்தோட பிள்ளைகளோட. உங்களையெல்லாம் பார்த்துட்டு போலாம் பேசிட்டு போலாம் தான் மச்சான் வந்தோம். உங்களை தேடுற அளவுக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம் என்ன மாப்பிள்ள? பெருசாலாம் எங்களை எதுக்கும் தேட மாட்டீங்களே. பிள்ளைக்கு எதுவும் விசேஷம் எதுவும் வச்சிருக்கீங்களோ? அவளுக்கு என்னைய விசேஷம் வைக்க? அவ சின்ன பிள்ளை தானே. இல்ல, கொஞ்சம் அம்மாவை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தோம். வேண்டாத்த, அவிகளுக்கெல்லாம் சப்போர்ட் போட்டு பேசி உங்க மேல இருக்க மரியாதையை நீங்களே குறைச்சிக்கிடாதீங்க. அவிகளை பத்தி பேசினாலே எனக்கு கோவம் தான் வரும். அம்மான்னு சொல்லுறது கூட எனக்கு வாய் வர மாட்டேங்க. அவ்வளோ கோவத்துல இருக்கேன் நான். எதையுமே செஞ்சது எதையுமே மறக்க முடியாது. எங்க வாழ்க்கையவே நரகமாக்கினவங்க தானே அவிய. நல்ல வேலைக்கு போக விடாம என்னை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி எங்கேயும் நான் திருந்திட்டா நான் பொண்டாட்டி பேட்டை கேட்டுருவனோ, குடும்பத்தை நல்ல முறையா பார்த்துருவனோ, எங்கேயும் சொத்துதில்ல கணக்கு வழக்கு கேட்டுருவனோன்னு என்னை எப்படியெல்லாம் ஒரு பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறக்காக ஒரு பிள்ளையாவே எப்படியெல்லாம் நான் செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே அந்த பொம்பளை அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு. என்ன சொத்து வேணும், உன் தங்கச்சி நல்லா இருக்கணும், ஏன் சொத்தெல்லாம் எழுதி கொடுன்னு கேட்டிருந்தா கூட நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன் மனசார. என்னை இப்படியெல்லாம் செஞ்சுட்டாவில்ல, நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். நம்மளை கஷ்டப்படுத்திட்டுனா கூட தெரியாது, என்ன துரோகம் பண்ணி என்ன கடைசியில ஒண்ணுமே இல்லாம நிர்கதியா நிக்க வச்சுதான் வெளியில அனுப்புனாவ. ஏதோ என் பொண்டாட்டி கொஞ்சம் நல்லவளா இருக்கனால புத்தி உள்ளவளா இருக்கனால ஏதோ கையை உண்டி பொழைச்சிக்கிட்டா. ஒண்ணுமே தெரியாத பிள்ளைகளா இருந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவளுக்கும் தாய் இல்லாம தகப்பன் இல்லாம யாரை நம்பி வந்தா? எங்களை நம்பி தானே வந்தா. அவளை நானும் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். இவியலும் சேர்ந்து எவ்வளோ கொடுமை அவளுக்கு. அதெல்லாம் இப்பதாம்மா நான் திருந்தி நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இப்பதான் நான்லாம் பிராஜமே தேடிட்டு இருக்கேன். ஏன் நீ பேசுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இப்படிதான் இருக்கணும் புருஷனா, இப்படிதான் இருக்கணும் பொண்டாட்டி. கவலையெல்லாம் தேடி அவளுக்குன்னு யார் இருக்கா, எவரு இருக்கா, தாயும் இல்ல தகப்பனும் இல்லாம உன்னை நம்பிதான் வந்திருக்கா. நீ தான் பத்திரமா பாத்துக்கிட இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு ஒரு ஆசையா வேற என்ன. நானும் ஒரே பையனை தான் பெத்து வச்சிருக்கேன். உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தேன். அவளும் இப்படி கிடக்கா. அவங்க அம்மையும் இப்படி தனியா வயசாயிட்டு பத்தியா, தனியா அவளுக்கும் அடிக்கடி உடம்பு முடியலாம போது தனியா வந்துட்டு போறது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கும் நீங்க எல்லாரும் வேணும்யா. அடிக்கடி வந்து பார்த்து போய் இருந்தீங்கன்னா தானே எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சந்தோஷமா இருக்கும். இல்லம்மா, நாங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கிற நிலைமையிலே இல்ல. கடைசி காலத்துல ரொம்ப முடியாம படுத்த படுக்கையா கிடக்குன்னு சொல்லுதாவளா. என்ன பெத்து வளர்த்த கடமைக்கு நான் போய் பாப்பேன், செய்வேன், கடமைகளை செய்வேன். மத்தபடி நல்லா இருக்கும்போது நான் போய் பார்க்க மாட்டேம்மா. பாக்குற அளவுக்கு அவைய செய்யல எனக்கு. அப்படி சொல்லாதையா. எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்தா தானே நல்லா இருக்கும். அதுதான் நாங்க உங்களை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லாரும் வேணும். ஏன் அப்படி இருக்காதிய? ஒரே தங்கச்சி தானே உனக்கு. தப்பு செஞ்சாங்க தான் இல்லைன்னு சொல்ல. அவிய நல்லது பண்ணாவன்னா நான் ஒரு நாள் அவிய சப்போர்ட்லாம் போட்டு பேச மாட்டேன். அவிய பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். எங்களுக்கும் அவிய துரோகம் தான் செஞ்சாவ. அதுக்குன்னு உங்க தங்கச்சியை வாழவே விட மாட்டோன்னு எங்க வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா சொல்லு பார்க்கலாம்? அவனே எங்களுக்கே தெரியல. சங்கரே 6 மாசம் பேசாம இருந்து இப்பதான் ஏன் பேசுறான். எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் மன்னிச்சு ஒன்னா இருங்கயா. அதான் எங்களுக்கு ஆசை. நீயும் ஏன் எதுக்கு எவ்வளோ பெரிய சொந்த வீட்டை போட்டு நீ ஏன் இப்படி வந்து வாடகை வீட்டுல கிடக்கணும்னு சொல்லு பாப்போம். நான் என்ன இதுல பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குமா. நான் வேற யாரும் அவையில நினைக்கல, என் தாயா தான் நினைச்சேன். ஆனா இது இவ்வளவு தூரம் மனசுல விஷத்தை வச்சுட்டு இப்படியெல்லாம் எங்களுக்கு பண்ணுவாங்க நான் ஒரு நாளும் நினைக்கலாமா. என்ன கொடுமைப்படுத்துற வரைக்கும் நான் எதுவுமே கேட்கல. என் பிள்ளைகளையும் அதே மாதிரி கஷ்டப்படுத்துமோ என்னால தாங்க முடியாம தான் நான் வெளியில வந்தேன். எனக்கு வெளியில வந்து பொழைக்க தெரியாம நான் இவ்வளவு நாள் அவியல்கிட்ட இருக்கல. அப்படி போயிடக்கூடாது நம்ம ஒரு காலமும் நினைச்சுதான் நான் அப்படி இருந்தேன்.
ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாவம்மா. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, மனசளவில் என்ன ரொம்ப நோகடிச்சிச்சு. எனக்கு நீ யார் இருக்கா, யார் இவளுக்குன்னு வந்து கேட்டுருவான்னு நினச்சி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி எடுத்துட்டாவ. என்னால் தாங்கவே முடியல. அதான் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலேயே முடியாமல் நான் வெளியில் வந்துட்டேன். போனதெல்லாம் போட்டும் ராணி, ஏதோ ஒரு கெட்ட நேரம் நினச்சிக்கிடுங்க. அதெல்லாம் மறந்துட்டு ஒன்றா சேர்ந்து இருங்கம்மா. அவ்வளோ பெரிய வீடு சொத்து பத்துன்னு அவ்வளோத்தையும் விட்டுட்டு நீங்கள் எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லப்போனால் நீங்கள் வேலைக்கே போக தேவையில்ல, அந்த அளவுக்கு சொத்து அங்கே கிடக்கல. விற்று தின்னா கூட உன் பிள்ளைல தலைமுறை வரைக்கும் விற்று திங்கன்னா அவ்வளோ இடம் கிடக்கு. நீங்கள் எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படணும்? ஏம்மா இதுதாம்மா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அங்கே இருந்தப்போ கூட நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா கிடையாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே பார்த்து பார்த்து வாங்கி காசு சேர்த்து என் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றும் வாங்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தான் எங்களுக்கு பெருசாக தெரியுதுமா. வேற எதுவுமே எங்களுக்கு பெருசாக தெரியல. இப்போ இதுக்கெல்லாம் என்னதாம்மா முடிவு? கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு பக்கமும் அவங்க ஒரு பக்கமும் இப்படி தனித்தனியாகவே இருக்க போறீங்களா? எங்களையாவது வந்து பாருங்க வைங்க. என்ன இப்படி இருந்து நம்ம என்னதான் பண்ண முடியும்? திடீர்னு இப்படி வந்து பேசினா என்னம்மா செய்ய முடியும்? இவ்வளோ நாள் அப்படி தானே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை. யோசிப்போம்மா, இப்போ தானே வந்திருக்கிய, கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு என்ன ஏதுன்னு சொல்லியும். என்ன பக்கத்தில் பந்தெல்லாம் போட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காவ? என்ன ஃபங்க்ஷனு? அம்மா அதான் ருக்கம்மாவோட பையன் திரும்பி வந்திருக்காவ. யாராவது சொன்னாமலா ஊருக்குள்ள? அவிருக்கு அதான் ஒரு மாதிரி விருந்து மாதிரிலாம் வைக்கலாம் சொல்லி வச்சிட்டு இருக்காவ. ஓ சரி சரிம்மா, நானும் கேள்விப்படத்தான் செஞ்சேன். வாயேன் போய் பார்த்துட்டு வருவோம் அந்த பிள்ளைய. வாங்கம்மா. ஐயா காப்பி போட்டு தந்துட்டு போட்டா சங்கரே? இல்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் காப்பி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். சரி அம்மா கொண்டு காமிச்சிட்டு வரேன்னே, இருங்க போயிடாதீங்க. வாமா போயிட்டு வருவோம் ராணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் தொண்டை வலி, அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல. இன்னைக்கு என்னன்னா, நிறைய பேர் வந்து வீடியோ வந்து இங்கிலீஷில் வந்து தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் தமிழில் தான் பேசுகிறேன். அது உங்களோட யூடியூப் செட்டிங்ஸில் தான் மாற்றணும். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சைடில் பார்க்கும்போது ஒரு 3 டாட் தெரியுமா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் செட்டிங்ஸ்னு வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் மாறி இருக்கும். அதை வந்து தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ தமிழில் பார்க்கலாம். நான் இங்கிலீஷ்லலாம் வீடியோ போடல, தமிழில் தான் போட்டேன். அது உங்களோட ஃபோனில் தான் மாற்றணும். அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். இந்த தென்காசி தமிழ் கார்ட்டூன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே வரும். இங்கே காமிக்கிறேன்ல, இதான் என்னோட புது யூடியூப் சேனல். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி ஒரு 10 வீடியோ பக்கம் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு இந்த சேனலில் எப்படி என்ன ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி அந்த சேனல்லையும் ஆதரவு கொடுத்து எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நல்ல ஃபேமிலி கார்ட்டூன்ஸு, நல்ல காமெடி கதை எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கதை அதில் போடலான் இருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கேட்கலான்னு தான் உங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்திருந்தேன். தென்காசி தமிழ் கார்ட்டூன் சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே இது வரும். மறக்காமல் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து லைக் போட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த கதையில் நீங்கள் போடுற எல்லாரோட கமெண்ட்டும் நான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களாம் கமெண்ட் போடுறதுனால தான் எனக்கு திருப்பி வீடியோ போடணுங்கிற அந்த ஆசையே வரும். கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி.